வீட்டில் மீன் சின்னம் அதாவது பிஸ் லைன் இருந்தால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகமா, அதாவது ராஜயோக வாழ்க்கையா என்பதை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் உள்ளவங்களை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முழுமையாக பாருங்கள். ஷார்ட் வீடியோ தான். வடிவாக விரிவாக பார்க்கணுமெண்டா எல்லாத்த மட்டும் எல்லா மேடுகள் ரேகைகளில் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி என்று கீறி காட்டி வடிவாக என்ன இந்த பீஸ் சின்னத்தை விட்டு காட்டி நான் வீடியோவை முழுமையாக சொல்லி போட்டிருக்கிறேன். முழுமையான வீடியோவாக இருக்கின்றது போட்டிருக்கிறேன். பாருங்கள். இது ஷார்ட் வீடியோ. தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள். ஏதாவது அறிய விரும்பினால் கமெண்ட் எழுதி கேளுங்கள், பகிருங்கள், மற்றவரும் பயன்பெறட்டும். ஏற்கனவே ஒரு ஆள் கேட்டிருந்தார் சூரிய மேட்டில் இந்த மீன் சின்னம் இந்த மாதிரி என்றால் அதை பற்றி வடிவாக விரிவான வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதில் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு சூரிய மேட்டில் மீன் சின்னம் இருந்தால் புகழ், செல்வம், கலை, ஆர்வம் மற்றும் அங்கீகாரம், இவர்கள் கலை மற்றும் இலக்கியம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். சமூகத்தில் பெயர் மற்றும் செல்வம் பெறுபவர்களாகவும் கோடீஸ்வர யோகத்தை அடைபவர்களாகவும் கவர்ச்சியான தோட்டம் மற்றும் வசீகரமான பேச்சும் இருக்கும். பேச்சு திறன் அதிகமாக இவர்களிடம் இருக்கும். இவர்கள் படிப்படியான பிறப்பிலிருந்தே இவர்களுக்கு பணத்துக்கு தடை இருக்காது. இவர்கள் கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இவர்கள் புகழ், செல்வம் மற்றும் இவர்கள் வாழ்க்கையில் சகலகலா யோகத்தையும் பெறுவார்கள். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் 12 இடங்கள் இருக்கின்றது. தனித்தனியாக அதாவது 5ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை மட்டும் வச்சு ஒரு ஆளுக்கான பலனை சொல்ல முடியாத வாழ்க்கை நடக்கிறது. அதை போலான்னு இதுவும் ஒன்றை வச்சு சொல்ல முடியாது. எல்லா ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை பார்த்து தான் சொல்லலாம்.